ஏடா தேர்தலே நடக்கலன்னு சொல்லிட்டு இருக்கிறேன், நடந்தது பட்டப்பகல் திருட்டுன்னு சொல்லிட்டு இருக்கிறேன். நாங்க அதுக்கு முன்னாலே ஹரியானாவில் நடந்தது ஆட்சி திருட்டு அப்படிங்கிறோம், பீகாரில் நடந்தது வாக்கு திருட்டுங்கிறோம். தமிழ்நாட்டில் நடக்க போவது எழுதி வைத்துக் கொள்ளுங்கள், எஸ்ஐஆர் மூலமாக மிகப்பெரிய வாக்கு திருட்டை செய்ய போகிறார்கள். MCR Pure Cotton Club, formals and casual shirts. No compromise. உங்க சைடுலயும் எங்க சைடுலயும். It's a GT promise. ரகங்கள் பலவிதம், ஒவ்வொன்றும் உலகத்தரம். தமிழக உற்பத்தியில் உங்கள் அனுஜ் ஸ்டைல்ஸ். இப்போ யூஸ்வலாகவே எல்லா தேர்தலையுமே என்ன நடக்கும் அப்படின்னா, தோத்துட்ட பிறகுதான் தேர்தல் ஆணையம் பற்றி, இவிஎம் பற்றி எல்லாரும் பேசுவாங்க. ஆனால் நாங்கள் தேர்தல் ஆரம்பிச்சதே இதை வச்சு தான் நாங்கள் ஆரம்பித்தோம். இல்லை, அதை பற்றி திரும்ப திரும்ப பேசினதாலேயே மக்கள் பிரச்சனைகளை கவனிக்கல காங்கிரஸ் அப்படியான ஒரு தொடர்ச்சியான குற்றச்சாட்டு. இதுதான் இருக்கிறதுலே ஆகப்பெரிய மக்கள் பிரச்சனை. நீங்க என்னத்தை பண்ணாலும், நீங்க எவ்வளவு பண்ணாலும், பாஜக வெற்றி அடைவதற்கு என்ன செய்யணுமோ அதை செய்யறதுக்கு ஞானேஷ்குமார் தயாராக இருக்கும் பொழுது, உங்களுக்கு வேண்டிய வாக்குகளை பெற்றுத் தருவதற்கும் உங்களுக்கு வாக்களிக்காதவருடைய வாக்கை நீக்குவதற்கும் தேர்தல் ஆணையம் உங்ககிட்ட தயாராக இருக்கும் பொழுது, இந்த பாயிண்டை விட்டு நீங்க எங்கே நகர்ந்தாலும் எப்படி நகர்ந்தாலும் அது ஒரு ஜனநாயக பேராபத்தை நோக்கி நாம குவிக்கின்ற நம்முடைய கவனத்தை திசை திருப்புவதாக அமையும். வாக்கு திருட்டை பற்றிய விழிப்புணர்வோ, வாக்கதிகார யாத்திரை என்று பீகாருடைய வழக்கு உச்சநீதிமன்றத்தில் நடந்து கொண்டிருக்கும் பொழுது தலைவர் ராகுல் காந்தி போயிட்டு இருக்காரு நடைபெறும். இவ்வளவு பெரிய விஷயம் நடக்குது. ஒரு 6 புள்ளிகள்ல ஒரு இடைக்கால உத்தரவு போடுது உச்சநீதிமன்றம். போட்ட பிறகு ஒரு 22 லட்சம் பேருடைய வாக்கு திரும்ப பெற்றதாக சொல்லப்படுகிறது. இந்த விஷயத்தை தலைவர் ராகுல் காந்தி கையில் எடுத்திருக்காவிட்டால் விளையாட்டா 25 லட்சம் பேருடைய வாக்கு யாரை திருப்திப்படுத்துவதற்கு ஞானேஷ்குமார் செய்தார் என்கின்ற கேள்விக்கு பதில் இருக்கா? நீங்க ஒரு ஆளு வெஸ்ட் பெங்கால்ல இருந்து இங்க ஒருத்தர் இருக்கிறான். ஃபர்ஸ்ட் எஸ்ஐஆர் நடந்த ரோல்ல அவருடைய பேரண்ட்ஸோ அல்லது அவங்க ஃபேமிலியோ இருக்காங்க. நல்லா கூர்ந்து கவனிங்க இந்த பாயிண்ட். அவங்க பேரண்ட்ஸோ அவங்க ஃபேமிலியோ இருக்கிறாங்க அப்படிங்கறத அவர் எஸ்டாப்ளிஷ் பண்ணிட்டாருன்னா, அவர் இன்னைக்கு தமிழ்நாட்டில் வாக்குரிமை கேட்டால் அவருக்கு தமிழ்நாட்டில் வாக்குரிமை தரப்படும். அப்ப இது வடநாட்டவர்களுக்கு தமிழ்நாட்டில் வாக்குரிமை தரக்கூடிய செயலுங்கிறது ஒரு பக்கம் பேராபத்து. திருப்பிக்கிட்டு நான் இன்னொரு கேள்வி கேட்கிறேன், இப்படி ஏன்டா பீகார்ல செய்யல? விஜயுடைய என்ட்ரி என்பதுக்கும் பிரசாந்த் கிஷோருக்கும் ஒப்பீடு செய்வது நியாயமற்றது. இந்த மாதிரி நான் சொன்னது பப்ளிக் ரெஸ்பான்ஸ்ல விஜய் பெரியாள், அரசியல் அனுபவத்துல விஜய் மாதிரி பன்மடங்கு பெரியாள் பிரசாந்த் கிஷோர். ஆனா பொலிட்டிக்கல் ஸ்ட்ராட்டஜின்னு வரும்பொழுது பிரசாந்த் கிஷோர் இஸ் ஃபார் வே பெட்டர் தென் விஜய். அவர் எப்படி தன்னை பாஜகவுக்கு எதிரான தன்னுடைய அரசியலை நிலைநிறுத்த போகிறார் அப்படிங்கிறது அந்த அழுத்தங்களை தாங்குவதை வச்சு தான் நீங்க தீர்மானிக்க முடியும். ஒரு 41 பேர் இறந்தாங்கன்னா திருச்சி ஓடுறாரு. இதுக்கே எப்படி திணற நீ திணறாங்க அப்படிங்கறத தாண்டி அவங்களை அந்த இடத்துக்கு விடவே இல்லை அப்படிங்கறது குற்றச்சாட்டா முன்வைக்கிறாங்க. நீங்க சொல்லுங்க, இதெல்லாம் ரொம்ப அநியாயங்க. இதெல்லாம் உங்க மேல ஒரு வழக்கு கூட இல்ல, என்ன உங்களுக்கு பிரச்சனை? இவ்வளவு பேசுனீங்களா உச்சநீதிமன்றம் போய் வழக்க மாத்தணும் அப்படி இப்படி என்னமோ அநியாயம் நடக்குதுன்னு. நான் போகணும்னு ஒரு பர்மிஷன் கேட்டிருக்கலாம் அந்த கோர்ட்ல, ஏன் கேட்கல? இவர் சிம்பிளா தமிழ்ல ஒரு மேடையை பிடிச்சி பாசிசமா பாயாசமா நடிச்சு விட்டதுல ஆரம்பிச்சது அவருடைய கொள்கை சறுக்கல். அரசியல் ரீதியாத்தான் திமுக எதிரி என்றார், பாரதிய ஜனதா கட்சியை கொள்கை எதிரி என்றார். ஒரு கொள்கை எதிரியிடமிருந்து உனக்கு எப்படி யாதவ் வருது ஏத்துக்குவேன்? அரசியல் எல்லாமே ஒரு இயல்பான ஒரு விஷயம் தானே. அப்ப கொள்கைன்னு பேசாதீங்க. விஜய் அவர்களை பொறுத்த வரைக்கும் அந்த ஸ்டார்டம் ஓட்டா மாறுமா அப்படின்னா அது மாறாது. நாட்டை ஆள்பவர்களை திரையரங்குகளில் தேடுபவர்கள் தமிழ்நாட்டு மக்கள் அப்படின்னு ஒரு ப்ராப்ளம் இருக்கு. பட் இட் இஸ் நோ மோர். விஜயகாந்த் வந்தாரு, எம்ஜிஆருக்கு பிறகு நிறைய பேர் ட்ரை பண்ணிட்டு போயிட்டாங்க. அது மாதிரியா தான் இருக்குமா? விஜய் அந்த இடத்தை அடைய மாட்டார் அப்படின்னு? விஜய் ஜெயிச்சா பெரிய விஷயங்க, மத்தவங்க எல்லாம் விட்டுருங்க. விஜய் ஒருத்தர் எம்எல்ஏ ஆனா பெரிய விஷயம். மார்க் மை வேர்ட்ஸ். கலாட்டா நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோடு பேசுவதற்காக காங்கிரஸ் செய்தி தொடர்பாளர் அலிமல் புகாரி அவர்கள் நம்மோடு இணைந்திருக்கிறார். சார் வணக்கம். சார், பீகாருடைய எலெக்ஷனை நம்ம பார்த்தோம். மிகப்பெரிய ஒரு சரிவு அப்படிங்கறத நம்மளால புரிஞ்சுக்க முடியுது. கடந்த தேர்தலில் கிட்டத்தட்ட 19 தொகுதிகளை கைப்பற்றிய காங்கிரஸால இந்த தேர்தலில் வெறும் 6 அப்படிங்கிற சரிவை நோக்கி எதனால பின் வந்தது அப்படின்னு நினைக்கிறீங்க சார்? இல்லை, இது பல முறை பேசி அலசினாலும் இன்னொரு முறை பேசுறதுல நான் மகிழ்ச்சி தான் அடைவேன். ஏன் அப்படின்னா, அந்த அளவுக்கு இதை மக்களிடத்தில் கொண்டு போய் சேர்க்கக்கூடிய ஒரு வாய்ப்பு கிடைக்கிறது. இந்த வாக்கு திருட்டை பற்றிய செய்தியை கொண்டு போய் மக்களிடத்தில் சேர்க்கக்கூடிய வாய்ப்பு கிடைக்கிறது. ஒரு 200க்கும் மேற்பட்ட லூமினரிஸ் ராகுல் காந்தியை கண்டித்து அவர் தேர்தல் ஆணையம் என்கின்ற ஒரு அரசமைப்பு சட்டத்திற்கு உட்பட்ட ஒரு பாடியை விமர்சிப்பது என்பது துரதிருஷ்டவசமானது அப்படின்னு அவங்க கண்டித்து இப்போ நேற்றைய முன்தினம் ஒரு இது கொடுத்துருந்தாங்க. அதை பார்க்கும்போது சந்தோஷம் தான் பட்டேன். ஏன்னா இது பேசு பொருள் ஆகணும், மக்கள் மன்றத்தில் இது பேசு பொருளானதான். அந்த வகையில் இது இப்போ யூஸ்வலாகவே எல்லா தேர்தலையுமே என்ன நடக்கும் அப்படின்னா, தோத்துட்ட பிறகுதான் தேர்தல் ஆணையம் பற்றி, இவிஎம் பற்றி எல்லாரும் பேசுவாங்க. ஆனால் நாங்கள் தேர்தல் ஆரம்பிச்சதே இதை வச்சு தான் நாங்கள் ஆரம்பித்தோம். இல்ல, அதை பத்தி திரும்ப திரும்ப பேசினதாலேயே மக்கள் பிரச்சனைகளை கவனிக்கல காங்கிரஸ் அப்படியான ஒரு தொடர்ச்சியான குற்றச்சாட்டு. இதுதான் இருக்கிறதுலே ஆகப்பெரிய மக்கள் பிரச்சனை. ஒரு தேசம் அரசமைப்பு சட்டத்தால் நிர்வகிக்கப்பட்டாலோ அல்லது அது தன்னுடைய என்ன வேல்யூஸோ அந்தந்த நாட்டுக்கு உண்டான நேச்சுரல் வேல்யூஸ் மேலே அந்த தேசம் நின்றால் தான் நீங்கள் அடுத்த கட்டத்தை நோக்கியே போக முடியும். அப்போ ஒரு தேசத்தை சர்வாதிகாரத்தை நோக்கி
பிராட் டே லைட்ல, அதாவது பட்டப்பகலில் சர்வாதிகாரத்தை நோக்கி ஒரு டீம் வந்து நகர்த்திட்டு இருக்குது. அதை பார்த்துக்கிட்டு ஃபர்ஸ்ட் அதை தடுப்போமா, இல்லைன்னா இந்த பீகாருக்கு நான் அதை பண்ணுவேன் இதை பண்ணுவேன் நான் எலெக்ஷன் ஸ்ட்ராட்டஜி பண்ணுவேன்னு பண்ணுவோமா? ஃபர்ஸ்ட் வந்து கண்டிப்பா அதுதான். சார். ஆனா அது தேர்தல்ல மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தல இல்லையா? எதை வச்சு சொல்றீங்க? இல்ல இப்ப நம்ம வெறும் 6 சீட்டு தான் அப்படின்னு நம்ம சொன்னாலுமே ஓட் பர்சன்டேஜ் நான் கடந்த தேர்தலோட நான் ஒப்பிடும்போது சொல்றேன். ஈக்குவலா தான் இருக்கு. இதை வந்து லாபகமா எல்லாரும் ஒரு கேள்வியாகவோ அல்லது வந்து நடுநிலை பேர் கொண்டு இப்போ எங்களோட விவாதங்களில் கலந்து கொள்ளக்கூடிய நபர்களோ என்ன செய்றாங்கன்னா, சரி அது இருக்கட்டும், தோத்தது இருக்கட்டும், இருந்தாலும் வந்து இந்தந்த ஸ்ட்ராட்டஜிஸ்லாம் நீங்க கவனம் செலுத்திருக்கலாம். நீங்க அந்த ஸ்ட்ராட்டஜிஸ் பக்கமா போனாலே நாங்க வச்சிட்டு இருக்கக்கூடிய ஒரு கிரேவ் மிஸ்டேக்கை வந்து அது மடைமாற்றம் செயலாகத்தான் நாங்க கருதுவோம். இப்ப எதை தவிர்த்து விட்டால், எதை வந்து விவாதிக்க மறந்து விட்டால், மறுத்து விட்டால் ஜனநாயகமே கேள்விக்குறியாயிருமோ? இதுக்கப்புறம் தேர்தலே ஒண்ணு இருக்காது. அப்புறம் எப்படி தேர்தலோட ஸ்ட்ராட்டஜி பத்தி பேசுவீங்க? சரி, கண்டிப்பா. இப்போ இதுக்கு பிறகு தேர்தலே இருக்காதுன்ற ஒரு அச்சத்தால தான் காங்கிரஸ் இதை நோக்கி நகர்றாங்கன்னும் போது, முதல்ல இப்ப இவங்க சொல்ற மாதிரியே நம்ம வந்து தேர்தல் அறிக்கையிலயோ இல்ல அந்த மக்கள் பிரச்சனையிலயோ அதுல கவனம் செலுத்தி ஆட்சியை பிடிச்சிட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து கூட அதை சரி செய்யலாம் இல்லையா? திரும்ப ஏங்க இப்படி சொல்றீங்க? நீங்க என்னத்த பண்ணாலும், நீங்க எவ்வளவு பண்ணாலும் ம். பாஜக வெற்றி அடைவதற்கு என்ன செய்யணுமோ அதை செய்யறதுக்கு ஞானேஷ்குமார் தயாராக இருக்கும் பொழுது நீங்க ஸ்ட்ராட்டஜி பண்ணி நீங்க 10,000 கொடுக்குறீங்களா, உங்க அக்கௌண்ட் நம்பர் கொடுங்க, நாங்க ஆளுக்கு 25,000 கொடுக்குறோம் என்று சொன்னாலும் ஒரு வாதத்துக்கு ஓகே. உங்களுக்கு வேண்டிய வாக்குகளை பெற்றுத் தருவதற்கும் உங்களுக்கு வாக்களிக்காதவருடைய வாக்கை நீக்குவதற்கும் தேர்தல் ஆணையம் உங்ககிட்ட தயாராக இருக்கும் பொழுது நாங்க அதுல கான்சென்ட்ரேட் பண்ணுவோமா? இதுலயே கான்சென்ட்ரேட் பண்ணிருக்கிறோம். மற்றபடி சொல்றதெல்லாம் சும்மா பேச்சுன்னு வைங்களேன். இப்ப அவங்க வந்து 1 கோடி ஆண்டுக்கு 1 கோடி வேலை வாய்ப்பு அப்படின்னு சொன்னாங்கன்னா, நாங்க வந்து ஒரு குடும்பத்துக்கு ஒருத்தருக்கு அரசு வேலை வாய்ப்பு அப்படின்னு சொன்னோம். மாதம் 30,000 பத்தி வந்து விவாதிச்சிருக்கிறோம். எப்படி புதிய திட்டங்களை வந்து பீகாருக்குள்ள கொண்டு வருவோங்கிற வாக்குறுதி கொடுத்துருக்கிறோம். நான் வாக்காளர் அதிகார யாத்திரையில் கலந்து கொண்ட போது கூட தேஜஸ்வி யாதவ் வந்து அதில் என்னென்னலாம் பீகார் தேர்தலை முன்வைத்து என்னென்ன பேசணும், அது வாக்காளர் அதிகார யாத்திரையாக இருந்தாலும் கூட தேர்தலை முன்வைத்து பீகார் மக்களுக்கு நம்ம என்னென்ன செய்ய இருக்கிறோம் என்பதையெல்லாம் பேசத்தான் செஞ்சோம். அதெல்லாம் சும்மா பேச்சு, அதில் கான்சன்ட்ரேட் பண்ணலன்னு. இது எப்படின்னா, இந்த பாயிண்ட்டை விட்டு நீங்க எங்கே நகர்ந்தாலும் எப்படி நகர்ந்தாலும் அது ஒரு ஜனநாயக பேராபத்தை நோக்கி நாம குவிக்கின்ற நம்முடைய கவனத்தை திசை திருப்புவதாக அமையும். நான் இதுல கலந்துக்க கூடாதுங்கிறது உங்களுடைய நோக்கமே. நான் ஜனநாயக தேர்தலில் இருக்கவே கூடாது உங்களுடைய நோக்கமே. இந்த நாட்டை சர்வாதிகாரத்தை நோக்கி நகர்த்தணுங்கிறது உங்களுடைய நோக்கமே. உங்க எண்ணத்துக்கு நான் வந்து வசதி வாய்ப்பு செஞ்சு கொடுத்த மாதிரியாதா? இது நடக்கும்னு தெரிஞ்சும் காங்கிரஸ் வந்து களத்துல இருக்காங்க. இதுக்கு அதான் சொல்றேனே, எல்லா தேர்தலிலும் தோத்த பிறகு இவிஎம்ல அப்படி ஆயிருக்கும், பூத் கேப்சரிங் நடந்திருக்கும், அதனால இதனால பேசுவாங்க. நீங்க நியாயமா பேசுங்க, உங்களுக்கு தெரியும். இந்த தேர்தல் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னால இருந்தே கர்நாடகாவில் எப்படி வாக்கு திருட்டு நடந்தது, கர்நாடகாவில் எப்படி வந்து வாக்காளர்கள் நீக்கப்பட்டார்கள், வெளியிருந்து அவுட் சோர்சிங் பண்ணி, ஐ மீன் ஒரு கால் சென்டர் மூலமாக. காங்கிரஸ் தானே இருக்காங்க. இல்ல அதைத்தான் நான் சொல்ல வரேன். எப்படி நீக்கப்பட்டாங்க அப்படின்னு நம்ம சொல்றேன். நீங்க இதுல என்ன சொல்ல வர்றோம்னா, ஓவர்வெல்மிங்கா பப்ளிக் ரெஸ்பான்ஸ் வரும் பார்த்தீங்களா. இப்போ உங்களுக்கு வந்து சதர்ன் ஸ்டேட்ஸ்லாம் வேற கதை, பீகார் மாதிரியான ஸ்டேட்கள் இந்தி ஸ்பீக்கிங் பெல்ட்ல உள்ள ஸ்டேட்ஸ் எல்லாமே வேற கதை. கர்நாடகாலேயோ கேரளாலேயோ தமிழ்நாட்டிலேயோ ஏற்கனவே எல்லா இந்த ஸ்டேட்ல உள்ள பிஎல்ஏஸ் ஏஜென்ட்ஸ்ல இருந்து என்னென்ன நடக்குது. சே ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ பீகார்ல எஸ்ஐஆர் நடக்குது. ஏன்னா அந்த எஸ்ஐஆர் தான் பீகார் முக்கியமானது. கர்நாடகாவில் நடந்த வாக்கு திருட்டை பற்றிய அம்பலப்படுத்துதல் வந்து வேற ரகம். பட் பீகார்ல நடந்திருக்கிறது என்பது உச்சநீதிமன்றத்துடைய வார்த்தையில சொல்றதா இருந்தா என்மாஸ் டெலிஷன். 65 லட்சம் என்பது பெரிய ஃபிகருங்க. 65 லட்சம் வருது. இப்படி நடத்திட்டு நீங்க ஏன் தோத்தீங்கன்னு கேட்கறதா நாங்க வந்து கேள்வி கேட்கிறோம். இப்ப கர்நாடகாவில் அது நடக்கல. இப்ப அடுத்து தமிழ்நாட்டில் எஸ்ஐஆர், அது 12 மாநிலங்கள்ல எஸ்ஐஆர். மேற்கு வங்கத்துல பெரிய சிக்கலா ஓடிக்கிட்டு இருக்கு. இப்ப ஒருத்தன் வந்து ஒரு அங்கன்வாடி ஒர்க்கர் வந்து பண்றாங்க. கேரளால ஒரு ஒர்க்கர் பண்றாரு, ஒரு பிஎல்ஓ வந்து பண்றாரு. அதிகப்படியா எங்களை பிரஷர் போடுறாங்க, வைக்கிறாங்க அப்படின்னு. ஏன்னா 25 நாள்ல இதை பண்ணு, 1 மாசம் இது பண்ணு. கடந்த காலங்களில் எஸ்ஐஆர் வந்து மாத கணக்கில் நடந்திருக்கு. 20 நாள்ல பண்ணு, 20 நாள். இப்போ இந்த மாதிரி அன்ஆன்சர்டு கொஸ்டின்லாம் இருக்குல்ல. எப்பவுமே டிரான்ஸ்பரன்சினா என்னது? வெளிப்படைத்தன்மையோட என்ன நடக்குதுன்னு மக்கள் கிட்ட சொல்றது. அதுக்கு இன்னொரு வார்த்தையில சொல்றேன். இன் அதர் வேர்ட்ஸ், கேட்கப்படும் கேள்விகளுக்கு எல்லாம் உங்ககிட்ட இருந்து நியாயமான பதில்கள் வரும். அதான் டிரான்ஸ்பரன்சி. எல்லாமே எனக்கு புரிஞ்சிருக்காது. நான் ஒரு கேள்வியா கேட்பேன், சந்தேகமே இருக்காதா? அது டிரான்ஸ்பரன்சி இல்ல. எழுகின்ற சந்தேகத்துக்கு நீங்க பதில் சொல்லிடுவீங்க. அப்ப இதுவரை எழுப்பப்பட்ட எந்த கேள்விக்குமே ஒரு பதில் சொல்லல. அதுலயும் குறிப்பா உச்சநீதிமன்றத்துல இப்படி புரிஞ்சுக்கீங்களேன், 65 லட்சம் பேர் நீக்கிட்டாங்க. வாக்கு திருட்டை பற்றிய விழிப்புணர்வோ வாக்கு அதிகார யாத்திரை என்று பீகாருடைய வழக்கு உச்சநீதிமன்றத்தில் நடந்து கொண்டு இருக்கும்போது தலைவர் ராகுல் காந்தி போயிட்டு இருக்காரு நடைபயணம். இவ்வளவு பெரிய விஷயம் நடக்குது. ஒன்றன் பின் ஒன்றாக ஆரம்பத்தில் நீங்க நீதிமன்றத்தினுடைய போக்கை கவனிச்சிருந்தீங்கன்னா இட் இஸ் ஆல்ரெடி அண்டர்ஸ்டுட். நீங்க வந்து இப்போ இந்த அவுட்கம் ஆஃப் தி பெட்டிஷனை பேஸ் பண்ணி தான் இந்த எஸ்ஐஆர் பத்தி நீங்க முடிவு எடுப்பேன்னு சொல்லுங்க அப்படின்னு கேட்கறாங்க. அப்போ உச்சநீதிமன்றம் சொல்லுது, அப்படிலாம் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை, இட் இஸ் ஆல்ரெடி அண்டர்ஸ்டுட். இல்லை நீங்கள் ஏதாவது ஒரு டக்குன்னு முடிவெடுத்து ஒரு இன்டர்வியூ ஆர்டர் ஒன்று கொடுங்க, இல்லை நம்ம பொறுமையாக போவோம் இந்த அவுட்கம். அதுக்கப்புறம் தான் பீகாரில் மக்கள் எழுச்சி வருது. இந்த இடைப்பட்ட காலத்தில் 65 லட்சம் பேர் நீக்கிட்டான். இந்த பிரச்சனை நடந்து ஒன்றின் பின் ஒன்றாக நடந்ததற்கு பின்னால் உச்சநீதிமன்றத்துக்கு இந்த விஷயம் வந்து
ஒரு 6 புள்ளிகளில் ஒரு இடைக்கால உத்தரவு போடுது உச்சநீதிமன்றம். போட்ட பிறகு ஒரு 22 லட்சம் பேருடைய வாக்கு திரும்ப பெற்றதாக சொல்லப்படுகிறது. அப்போ மிச்சமுள்ள எவ்வளோ பெரிய தொகை, மிச்சமுள்ள இப்போ 2 கேள்வி இதில் வருது. மிச்சமுள்ள 40 லட்சம் பேருடைய கதி என்ன? ஒன்று, இந்த விஷயத்தை தலைவர் ராகுல் காந்தி கையில் எடுத்திருக்காவிட்டால் உச்சநீதிமன்றத்துக்கு 25 லட்சம் பேருடைய தலையெழுத்து என்ன விளையாட்டா? 25 லட்சம் பேருடைய வாக்கு யாரை திருப்திப்படுத்துவதற்கு ஞானேஷ்குமார் செய்தார் என்கின்ற கேள்விக்கு பதில் இருக்கா? இல்ல அது தொடர்பான உங்க விளக்கமும் கொடுக்கல இல்லையா இது வரைக்கும்? தெரியல. இப்ப அடுத்து அதை விட அடுத்த ஹைலைட் சொல்றேன் கேளுங்க. இப்ப தமிழ்நாட்டுக்கு வாங்க. SAR தேர்தல் ஆணையம் விளக்கம் கொடுக்குது. பீகார் மாதிரி தமிழ்நாடு இருக்காது, அவங்களே சொல்லிட்டாங்க. பீகார்ல வந்து நாங்க டெலிஷன் பண்ணோம், இங்க வந்து we are going to establish connectivity அப்படிங்கிறாங்க. இப்போ நீங்க ஒரு ஆள் வெஸ்ட் பெங்கால்ல இருந்து இங்க ஒருத்தர் இருக்கிறான், அவங்க உதாரணமே தராங்க. வெஸ்ட் பெங்கால் உதாரணம் தராங்க. வெஸ்ட் பெங்கால்ல இருந்து ஒருத்தர் வந்து இங்க இருக்கிறான். இஃப் he could establish his connectivity with previous electoral roll, previous SAR roll, ஃபர்ஸ்ட் SAR நடந்த ரோலில் வந்து அவருடைய பேரண்ட்ஸோ அல்லது அவங்க ஃபேமிலியோ இருக்காங்க. நல்லா கூர்ந்து கவனிங்க இந்த பாயிண்ட்டை. அவங்க பேரண்ட்ஸோ அவங்க ஃபேமிலியோ இருக்கிறாங்க அப்படிங்கிறத அவர் எஸ்டாப்ளிஷ் பண்ணிட்டாருன்னா, அவர் இன்னைக்கு தமிழ்நாட்டில் வாக்குரிமை கேட்டால் அவருக்கு தமிழ்நாட்டில் வாக்குரிமை தரப்படும். அப்போ இது வந்து வடநாட்டவர்களுக்கு தமிழ்நாட்டில் வாக்குரிமை தரக்கூடிய செயலுங்கிறது ஒரு பக்கம் பேராபத்து. திருப்பிக்கிட்டு நான் இன்னொரு கேள்வி கேட்குறேன், இப்படி ஏன்டா பீகாரில் செய்யல? யூ டிட் எஸ்டாப்ளிஷ் கனெக்டிவிட்டி இன் பீகார், இன் கான்ட்ரரி டெலிட் பண்ணீங்க 60 லட்சம் பேரை. கேட்டால் SAR ஸ்ட்ரிக்ட் ஆனது, ஸ்ட்ராங் ஆனது. நீங்கள் எங்க SAR ஃபைனல் ஓட்டர் டிராஃப்ட் லிஸ்ட் வந்ததுக்கு பிறகு 4 லட்சம் பேர் புதுசாக சேர்ந்துருக்காங்க ஏன்னு கேட்டேன். இல்லை அது ரூல்ஸ் படி அடுத்த ஒரு 10 நாள் வரைக்கும் சேர்க்கலாம். அப்புறம் எதுக்கு SAR? இல்ல தொடர்ச்சியா இது சம்பந்தமா வைக்கக்கூடிய கேள்விகளுக்கு தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அந்த தேர்தல் ஆணையம் அவர்களுடைய தரப்புல இருந்து எந்த விளக்கமும் கொடுக்கப்படல. எப்படி சொல்லுவாரு? நம்ம தான் இன்னொரு இது எல்லாத்துக்கும் முத்தாய்ப்பா ஒரு கொஸ்டின் கேட்குறேன். 2023 கிளாஸ் 16 தேர்தல் ஆணையர்களை நியமிப்பது அவர்களுடைய நியமிப்பதில்லை, அவர்களுடைய பவர் ஃபங்க்ஷன்ஸ் பற்றிய சட்டத்தில் திருத்தம் கொண்டு வந்தார்கள். 2023 திருத்தம் கொண்டு வந்தார்கள். என்ன திருத்தம் அப்படின்னா, வைல் தேவேர் இன் ஆஃபீஸ், ஒரு எலெக்ஷன் கமிஷனரோ ஒரு சீஃப் எலெக்ஷன் கமிஷனரோ அதிகாரத்தில் இருக்கும் பொழுது ஒரு முடிவெடுக்கிறார். அவர் பின்னால் அந்த அதிகாரத்திலிருந்து விடுவிக்கப்பட்டு ரிட்டையர்ட் ஆயிடுறாரு, போயிடுறாரு. இவர் அதிகாரத்தில் இருக்கும்போது எடுத்த எந்த நடவடிக்கை தேச விரோதமானதாக கருதப்பட்டாலும், எந்த நடவடிக்கை சட்டவிரோதமாக கருதப்பட்டாலும் அவரை தண்டிக்க முடியாது. இந்த சட்ட திருத்தம் எதுக்கு? யாரை திருப்திப்படுத்த? ஒரு ஜனநாயக நாட்டில் வந்து when you are in a transparent mode, it should be made further transparent. இல்லையா? அப்பதான் அழகு. டிரான்ஸ்பரண்டா இருக்கிறது இன்னும் டிரான்ஸ்பரண்டா நோக்கி போகணும். ஆனா பிஜேபி மக்கள் அதை தான் புரிஞ்சிக்கல, இன்னும் லெஸ் டிரான்ஸ்பரன்சி நோக்கி இழுக்கிறான் கீழே. எப்போ ஒரு மனிதன் அக்கௌண்டபிலிட்டியே இருக்கக்கூடாதுன்னு நினைக்கிறானோ அப்போ அவன் வந்து ஆட்டோக்ரஸியை நோக்கி இந்த தேசத்தை நகர்த்துறான். எப்போ ஒரு மனிதன் டேட்டாவே இருக்கக்கூடாதுன்னு நினைக்கிறானோ அப்போ ஒரு மனிதன் வந்து ஆட்டோக்ரஸியை நோக்கி நகர்த்துறான். எப்போ ஒரு மனிதன் தேர்தல் ஆணையத்தை தன் வசப்படுத்துகிறானோ அப்போது ஜனநாயக நாட்டை ஆட்டோக்ரஸியை நோக்கி அவன் நகர்த்துறான். அப்போ ஒரு கேள்விக்கு பதில் இல்லை. அக்கௌண்டபிலிட்டிக்குள்ள இருந்த ஒரு தேர்தல் ஆணையரை எந்த காரணமுமின்றி யாருடைய அழுத்தமுமின்றி அவர் அக்கௌண்டபிலிட்டி ஏன் வெளியே தூக்குனீங்க? தேர்தல் ஆணையர்களை நியமிக்கும் முறையை மாத்தினீங்க. 4 பேர் இருந்த குழுவை இன்னும் 40 பேரா மாறினா சந்தோஷப்படலாம். பிகாஸ் எவ்ரிஒன் வில் ஹேவ் தேர் ஓன் சே. அவன் ஒரு கருத்தை சொல்லுவான், அதான் ஜனநாயகம் அப்படின்னு. அதை 3 ஆக்குனீங்க. அப்ப திரும்ப லெஸ் டிரான்ஸ்பரண்ட். இது எல்லாத்தையும் பண்ணிட்டு தேர்தல் ஏன் தோத்தீங்க அப்படின்னா, ஏடா தேர்தலே நடக்கலன்னு சொல்லிட்டு இருக்கிறேன், நடந்தது பட்டப்பகல் திருட்டுன்னு சொல்லிட்டு இருக்கிறேன். நாங்க அதுக்கு முன்னாலே ஹரியானாவில் நடந்தது ஆட்சி திருட்டு அப்படிங்கிறோம், பீகாரில் நடந்தது வாக்கு திருட்டுங்கிறோம். தமிழ்நாட்டில் நடக்க போவது எழுதி வைத்துக் கொள்ளுங்கள், SIR மூலமாக மிகப்பெரிய வாக்கு திருட்டை செய்ய போகிறார்கள். சரி, இவற்றையெல்லாம் தாண்டி இந்த பீகார் எலெக்ஷன்ல வந்து இப்போ பிரசாந்த் கிஷோரும் களத்துல இருந்தாரு. ஒரு மிகப்பெரிய ஒரு எதிர்பார்ப்பு இருந்துச்சு, அவர் அதுல இம்பாக்ட் ஏற்படுத்துவாருன்னு. பட் டோட்டலி டிஃப்ரெண்ட். டெபாசிட் எல்லாம் இழந்து ரொம்ப கலங்கி நின்ற தருணத்தெல்லாம் பார்த்தோம். அந்த மாதிரியான ஒரு சூழல் தான் விஜய் அவர்களுக்கு இருக்கும் அப்படிங்கிற ஒரு பேச்சு முன்வைக்கிறாங்க. இது ஒரு பிம்பமா கட்டமைக்க நினைக்கிறாங்களா, இல்ல அப்படிதான் நடக்குமா? பீகார் மாதிரி தான் இங்கே நடக்கும் அப்படின்னு ஒருவேளை மோடி சொல்றதா இருந்ததுன்னா, பீகார்ல 20 வருஷம் இருந்த ஆன்டி இன்கம்பன்சி இல்லை, நிதிஷ் ஜெயிச்சிட்டாரு அப்படின்னா இப்போ 5 வருஷம் இருக்கக்கூடிய ஸ்டாலின் கவர்மெண்ட்டுக்கும் ஆன்டி இன்கம்பன்சி இருக்காது, மீண்டும் ஜெயிப்பாங்கன்னு சொல்ல வராரு போல இருக்கு. அப்ப என்ன கேட்குறேன்னா, அப்படியே நடக்கும் அப்படின்னா பேட்டர்ன் அதுதானே. அதாவது உச்சகட்ட காமெடி என்னன்னா, தான் என்ன பண்றவங்கிறது நிதிஷ்குமார் தெரியல. நிதிஷ்குமார் 74 வயசு, மோடிக்கு 75 வயசு, மோடி காலில் போய் விழுவுறாப்புல. நிதானமாவே இல்லை நிதிஷ்குமார். ஆனா இப்படிப்பட்ட ஒரு நபரை வைத்துக்கொண்டு நிதானமா இல்லைங்கிறது வந்து அதிகாரத்துக்கு அவர் வந்து எப்படி லாயக்கப்படுவாருங்கிறதை தாண்டி எப்படி வந்து பிரச்சனைகளை கையாள்வார், எப்படி இப்படி இருக்கார், பேதலிச்சு போயிருக்காரு, அந்த கைப்பிடிச்சி இப்படி ஆட்டுறாப்புல ஒரு மீட்டிங்ல நின்றுட்டு நேஷனல் ஆந்தம் பாடும்போது. அப்போ இதெல்லாம் வந்து ஒரு தன் சுய கட்டுப்பாட்டிலே அவர் இல்லை அப்படிங்கிறது புலப்படுது ரொம்ப தெளிவா. அப்படி இருக்கிறப்ப பீகாருடைய வாசி தான் இங்க வீசும் அப்படின்னா, பீகார் மாதிரி இங்க SIR பண்ண போறோங்கிறத மறைமுகமா சொல்றாராங்கிற ஒரு கேள்வி.
ஒரு கிரக்ஸாக நீங்கள் கேட்ட கேள்வியில் முக்கியமான விஷயத்துக்கு வரணும்னா பிரசாந்த் கிஷோரையும் விஜயனையும் ஒப்பிட முடியாது. விஜய் இல்ல அதுதான் அது மாதிரியான ஒரு பிம்பம் கட்டமைக்கிறாங்களா அப்படின்ட்டு கேட்டேன். பிரசாந்த் கிஷோர் இஸ் சம்திங் டிஃப்ரெண்ட். விஜய் வந்து பெரிய ஸ்டார்டம் உள்ள ஸ்டார், ரொம்ப பெரிய ஸ்டார். அந்த மாதிரி இப்போ பிரசாந்த் கிஷோரை வந்து ஒரு பீகாரில் நிறைய பேர் தெரிஞ்சிருக்காது. அவரை பீகார்ல இருந்து வெளியே வந்தாலும் எத்தனை பேருக்கு தெரியும். ஆனால் விஜயை வந்து நம்ம நெய்பரிங் ஸ்டேட்லாம் நிறைய பேருக்கு தெரியும். ஏன் வடநாட்டில் கூட நிறைய அவருக்கு ஃபேன்ஸ்லாம் இருக்கிறாங்க. ஸோ ஒரு ஸ்டார்டம் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா விஜய் வந்து ஒரு பெரிய ஸ்டார். ஸோ முதல்ல இந்த கம்பேரிசனே அங்கேயே தப்புன்னு சொல்லுவேன் நான். என்னுடைய as far as my knowledge is concerned இது அங்கேயே தப்பு. ஆனால் அப்போ அந்த மாதிரி ஒரு சரிவை சந்திப்பார். ஆனால் வந்து வேற ஆஸ்பெக்டில் என்னன்னா இதை மாதிரி கட்சி ஆரம்பித்த நிறைய பேர் சிரஞ்சீவி இருக்கிறாங்க. அதே மாதிரி பவன் கல்யாண்லாம் வேறு வழி இல்லாமல் லாஸ்ட்டாக பிஜேபியில் போய், ஏன்னா பவன் கல்யாண் ஆரம்பத்தை என்ன சொல்லி கட்சி ஆரம்பித்தார், கொள்கை தலைவர்கள் அவர் யாரெல்லாம் சொன்னாருங்கிறது எல்லாருக்கும் தெரியும். பவன் கல்யாண் வந்து டெபாசிட் இழந்தார் எல்லா இடத்துலையுமே. அது மாதிரி விஜய் வந்து பியூர் ஸ்டார்டம் நம்பி வராப்புல. நான் எப்பவுமே சொல்கிறது என்னென்னா, அந்த தமிழ்நாடை பொறுத்த வரைக்கும் இந்த நியூ இண்டியன் எக்ஸ்பிரஸில் வந்து ஏன் வந்து பீகாரில் உள்ள தாக்கத்தை நினச்சி தேர்தலை தில்லுமுள்ளு செய்து உச்சகட்ட தில்லுமுள்ளு செய்தால் மட்டும்தான் இங்கே ஏதாவது ஒரு தாக்கத்தை வந்து அவர்களால் ஏற்படுத்த முடியும். அதை தவிர்த்து இங்கே விடாத அளவுக்கு பிஎல்ஓஸ்லேருந்து பிஎல்எஸ் எல்லாம் கவனமாக இருக்கிறாங்க ஓரளவு. பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் கீழே இறங்குனீங்கன்னா கீழே வந்து பேரிகேட் வெளியே வந்து எஸ்ஐஆரை பற்றி ஒரு விழிப்புணர்வு போட்டு பேனர் வச்சிருப்பாங்க. இங்கே நம்ம ஆஃபீஸுக்கு கீழே எஸ்ஐஆர் எப்படி பண்ணணும், நாங்கள் வந்து ஹெல்ப்லைன் வச்சிருக்கிறோம் அப்படின்னு எல்லாரும் கொடுக்குறாங்க. இந்த விழிப்புணர்வு தமிழ்நாட்டில் இருக்குது. இதை தாண்டியும் எதையாவது ஒன்று பண்ணணும். பிஜேபி தான் இஸ் ரெடி ஃபார் எவ்ரிதிங். பிஜேபி எதை வேணால் செய்வோம், ஜெயிக்கணும் அப்படிங்கிற மாதிரி வந்துட்டாங்க. ஓகே லேட்டாக, ஏன்னா ஆட்டோக்ரஸி என்பது உச்சத்தை அடைஞ்சு தான் இறங்கும். இதை தாண்டி விஜய் அவர்களை பொறுத்த வரைக்கும் அந்த ஸ்டார்டம் ஓட்டா மாறுமா அப்படின்னா அது மாறாது. இந்தியாவிலேயே அதிகமாக ரெகுலராக கோயிலுக்கு போகக்கூடிய மாநிலம் வந்து தமிழ்நாடு. இங்கேயே பிஜேபி கடல்லாம் நீங்கள் பார்த்துக்குங்க. அப்போ ஆனால் பட் ஸ்டில் தே ஆர் ஓகே வித் தேர் முஸ்லீம் நெய்பர்ஸ் ஹூ ஆர் ரெகுலர்லி பீஃப் ஈட்டர்ஸுங்கிறான். அப்போது இங்கே என்னென்னா அந்த விழிப்புணர்வு இருக்குது பார்த்தீங்களா, நீங்கள் சொல்கிறது தான் மக்கள் கவனிப்பாங்க, நீங்கள் என்ன நடைமுறைப்படுத்துறீங்கன்றத மக்கள் கவனிப்பாங்க. அஃப்கோர்ஸ் நாட்டை ஆள்பவர்களை திரையரங்குகளில் தேடுபவர்கள் தமிழ்நாட்டு மக்கள் அப்படின்னு ஒரு ப்ராபம் இருக்குது. பட் இட் இஸ் நோ மோர். விஜயகாந்த் வந்தார், எம்ஜிஆருக்கு பிறகு நிறைய பேர் ட்ரை பண்ணிட்டு போயிட்டாங்க. அதை அதே மாதிரியே தான் இருக்குமா? விஜய் அந்த இடத்த அடைய மாட்டார் அப்படின்னு நினைக்கிறேன். விஜய் ஜெயிச்சா பெரிய விஷயங்க, மற்றவங்களெல்லாம் விட்டுருங்க. விஜய் ஒருத்தர் எம்எல்ஏ ஆனால் பெரிய விஷயம். மார்க் மை வேர்ட்ஸ். அப்படி ரொம்ப இலகுவாக எடை போட்டுட்டு தமிழக வெற்றி கழகத்தை கடந்து போயிட முடியாது. இப்போ நீங்கள் நான் ரொம்ப ஆனஸ்டான ரிவ்யூ சொல்றேன். நான் இப்போ அவர் டேரக்டா திமுக தான் எதிர்க்கிறார் தவிர இது வரைக்கும் காங்கிரஸ் பத்தி ஒரு வார்த்தை அவர் பேசினது. அதுவே பிரச்சனையா போயிட்டு இருக்கு. ராகுல் காந்தியும் ஒரு எதுவும் ஒரு நான் இந்த தேசத்திலேயே உயர்வாக மதிக்கக்கூடிய, நான் வணங்கக்கூடிய இறைவன், அதுக்கு பின்னால் இருக்கக்கூடிய இறை தூதர், எங்களுடைய மார்க்கம், இதை தாண்டி அரசியல் அப்படின்னு வந்தா நான் உச்சகட்டமாக நேசிக்கக்கூடிய தலைவர் வந்து தலைவர் ராகுல் காந்தி. அவரை ஒரு விமர்சிக்கல போது அவரை நான் விமர்சிக்க வேண்டிய தேவையே இருக்காது. அதானே யதார்த்தம். ஆனால் அதை தாண்டி அவரை நான் விமர்சிப்பதற்கு காரணம் அவர் ஒன்றை ஸ்டார்ட் பண்ணார். இப்போ விஜய் கொள்கை தலைவர் பெரியாருங்கிறார், ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு அழுத்தம் வரும். ஒரு பெரிய அழுத்தம் வரல. கரூரில் வரும் 41 பேர் இறந்தாங்க, ஒரு ஸ்டாம்பீடு. அதை விடுங்க, சீமான் வந்து பெரியார் எடுத்து பேசினாருங்க. வரலாற்றின் ஒரு நான் சீமானை ஒரு பெரிய துரோகியாக பார்க்கிறேன். ஆரம்பத்தில் பெரியார் பேரை சொல்லிட்டு அதுக்கப்புறம் பெரியாரை எதிர்த்து பேசினவரை நம்ம ஆக்சுவலாக மதிக்கக்கூடாது. ஆனால் பொதுத்தலைமுறை இருந்தாலும் நான் மரியாதையோடு பேசுகிறேன். அவர் பெரியாரை சீமான் எதிர்க்கிறார், கொள்கை தலைவர்னு விஜய் சொன்னார். ஏன் ஒரு குரல் எழுப்பவில்லைன்னு நான் எல்லா விவாதத்திலையும் கேட்டேன், ஒரு வார்த்தையோட பேசல அதை பற்றி. இது மாதிரி நீங்கள் சோதிக்கப்படுவீர்கள், இளைஞர் உங்களை உற்று கவனிப்பாங்க. நான் சொல்றேன், நீங்க அப்படி பெரியார் சொன்னா கை தட்டினேன், எங்களுக்கு விருப்பு கிடையாது, நல்லா வரவேற்கலாம், வரட்டும், அரசு எல்லாருக்கும் உரிமை இருக்கு, நல்லா பண்ணட்டும், ஒரு மாற்று சக்தியா உருவாகட்டும், தப்பு இல்லை. தமிழ்நாட்டில் திமுகவா டிவிகேவா வரட்டும், தப்பு இல்லை. ரெண்டு ஆக்கப்பூர்வமான டூ கன்ஸ்ட்ரக்டிவ் ஃபோர்ஸ், லெட் them compete between themselves. இரண்டு ஆக்கப்பூர்வமான சக்திகள் தங்களுக்குள்ளே அடிச்சுக்கிட்டோம், அப்ப மதவாதத்துக்கு இடம் எல்லாம் போயிடும், இருக்கட்டுமே, நல்லாதான். ஆனா இவரை உற்று நோக்கிறோம், இவர் எப்படி தன்னை பாஜகவுக்கு எதிரான தன்னுடைய அரசியலை நிலைநிறுத்த போகிறார் அப்படிங்கிறது வந்து அந்த அழுத்தங்களை தாங்குவதை வச்சு தான் நீங்க தீர்மானிக்க முடியும். ஒரு 41 பேர் இறந்தாங்கன்னா தெரிச்சு ஓடுறாரு. அண்ணாமலை வந்து தனக்கு ஆதரவா பேசினா, யோ நீ ஒரு பாசிச சக்தியில இருந்து வந்தவன், நீ எல்லாம் எனக்கு ஆதரவா பேசக்கூடாதுன்னு சொல்லி இருக்கணும். சார் அந்த நேரத்துல அவரே ஆக்சுவலா என்ன செய்ய முடியாது அப்படிங்கிற ஒரு சூழல்ல தான் இருந்தாரு. அந்த நேரத்துல நிறைய பேர் ஆதரவு நிலைப்பாட்டை தெரிவிச்சாங்க. சோ அவரு இப்பதான் அரசியலுக்கு வந்திருக்கிற ஒரு பதட்டமான சூழல்ல இருக்கிறாரு, எப்படி கையாளணும்னு தெரியல. இப்ப கத்துக்கிட்டு இருக்காங்கல்ல, அடுத்தடுத்த கட்டத்தை நோக்கி நகருவாங்க அப்படின்னு பாக்கலாம். இன்னொரு 15 வருஷம் கழிச்சு சிஎம் ஆக்குவோம் அவரை. உங்க கேள்வியின்படியே வர்றேன், இதுக்கே இப்படி திணற நீ ஒரு இதுக்கு என்ன உன்னுடைய விருப்பம், யாரும் விரும்பியாதான் முதல்ல திணறாங்க அப்படிங்கறத தாண்டி அவங்களை அந்த இடத்துக்கு விடவே இல்லை அப்படிங்கறது குற்றச்சாட்டா முன்வைக்கிறாங்க. நீங்க சொல்லுங்க, இதெல்லாம் ரொம்ப அநியாயங்க, இதெல்லாம் ரொம்ப பெரிய அநியாயங்க. இது உங்க மேல ஒரு வழக்கு கூட இல்ல, என்ன உங்களுக்கு பிரச்சனை? உங்க மேல ஒரு வழக்கு வரவே அலோ பண்ணல, அவரை கட்சி தலைவர் உங்க மேல வழக்கே இல்லங்கிற, உங்க மேல அலோ பண்ணலங்கிறது எப்படிங்க நியாயமான கருத்தா இருக்கும்? இவ்வளவு பேசுனீங்களா உச்சநீதிமன்றம் போய் வழக்க மாத்தணும் அப்படி இப்படி என்னமோ அநியாயம் நடக்குதுன்னு, நான் போகணும்னு ஒரு பர்மிஷன் கேட்டிருக்கலாமே கோர்ட்ல.
ஏன் கேட்கல? கேட்டிங்களா? எனக்கு ப்ரொவைட் மீ அடிக்குவேட் செக்யூரிட்டி. இல்ல இதே கேள்வி நாங்களும் தாவேக்கா கிட்ட கேட்டோம். அவங்க வந்து தொடர்ச்சியா நாங்க காவல்துறையை நம்பினோம், அவங்க தரல. இதுக்கு மேலேயும் கோர்ட்டுக்கு போய் நம்ம அதை தாமதப்படுத்த வேண்டான்றனால தான் இந்த நடவடிக்கையை மேற்கொண்டோம் அப்படின்னு தாவேக்கா தரப்புல இருந்து கொடுத்த விளக்கம். கேட்குறேன், கேன பையனா இருந்தா கேப்பையில் நெய் வடியும். இது அப்படியே விட்டுறலாம். ம். ஏன்னா மக்கள் பார்த்து முடிவு எடுப்பாங்க. இவ்வளோ பேச்சு அப்போ என்னன்னா, சரி இதெல்லாம் தாண்டி வந்தாங்க தலைவர். ம். இதெல்லாம் தாண்டி வரணும். பார்த்தேன் தலைமைத்துவ பண்பு இல்லை, அதனால அவர் சோபிக்க மாட்டாருங்கிறேன். நீங்க என்ன கேள்வி கேட்டதுனால இதை சொல்றேன். ஓகே. நல்லா தான் இருந்தாரு, அவர் கொள்கைன்னு சொன்னதுலாம் நல்லா தான் இருந்துச்சு. அவர் சொல்லும் போதே எப்படி ரசிச்சனோ, ரசிக்கும் போதே சத்தியமா சொல்றேன், எனக்கு கடவுள் நம்பிக்கை அதிகம். அதனால சொல்றேன், கடவுள் மீதானையா சொல்றேன். நான் பார்க்கும்போதே நினைச்சேன், கண்டிப்பா இவருக்கு சோதனை வரும்போது தான், ஏன்னா கரெக்ட்னு சொல்லிட்டாப்ல, நான் பெரியார் கொள்கை தலைவர்ன்ட்டார், அப்போ இவருக்கு நெருக்கடி வரும், ஏதாவது ஒரு ரூபத்தில் வரும். எனக்கு அதுதான் ரைட் பார்ட் ஆஃப் தி ஹிஸ்ட்ரிங்கிறேன். நீங்க ரைட் பார்ட் ஆஃப் தி ஹிஸ்ட்ரியில் நின்றீங்கன்னா ஏதாவது வரும், உங்களுக்கு சோதனைகள் வரும். அதை தாண்டி நீ ரைட் பார்ட் ஆஃப் தி ஹிஸ்ட்ரியில் நிக்கணும். அப்படி நிக்க தவறி விட்டார் விஜய். அப்படி நிக்க தவறி விட்டவரை இளைஞர்கள் கவனிக்கிறார்கள். நான் பார்த்தேன் எத்தனை இளைஞர்கள், எனக்குமே இந்த சாஃப்ட் கார்ன் இருக்க தான் செஞ்சது, உண்மை அதுதான். சரி வராரு, நீ என்ன சொல்லல, 2 கன்ஸ்ட்ரக்டிவ் ஃபோர்ஸா இருந்தா என்ன இருக்கு, இப்போதைக்கு டிஎம்கே இருக்கட்டும், நாளைக்கு என்ன பண்றாருன்னு பார்க்கலாம், இப்படிலாம் கூட ஒரு யோசனை இருந்தது. ஆனால் இவர் ஒவ்வொரு பாயசமா பாயாசமானாரு. ஐயே இவன் தேர மாட்டான் போல இருக்குன்னு நினைச்சேன் நான் ஃபர்ஸ்ட். ஏன்னா நீங்க அவ்வளவு சாதாரணமா வந்து நார்மலைஸ் பண்றீங்க, பாசிசமா பாயாசமா சில பேர் பேசுவாங்க அப்படின்னா அந்த வார்த்தையே தப்பு. ஏன்னா அந்த பாசிசம்ங்கிற வார்த்தை இங்கிருந்து வந்தது இல்லை. ஃபாசிசம் அப்படிங்கிறது வந்து டைட்லி நாட் பண்டில் ஆஃப் நாட்ஸ் அப்படிங்கிறது அர்த்தம். அங்க இருந்தா ஃபாசிசம்ங்கிற பேர் வருது. அது நமக்கு சம்பந்தமானதே இல்லை, அது முசோலினிக்கு சம்பந்தமானது. அந்த வார்த்தையை தமிழ்நாட்டில் கொண்டு வந்து இவர்கள் செய்வது பாசிசம் தான் என்பதை இந்த இந்திய தேச மக்களுக்கு புரிய வைப்பதற்கு அவ்வளவு பெரிய போராட்டம் நடந்திருக்கு. இவர்கள் பாசிஸ்டுகள் தான் அப்படின்னு நிறுவுறதுக்கு அவ்வளவு பெரிய போராட்டம் நடந்திருக்கு. இவர் சிம்பிளா தமிழ்ல ஒரு மேடையை பிடிச்சி பாசிசமா பாயாசமா நடிச்சு விட்டதுல ஆரம்பிச்சது அவருடைய கொள்கை சர்க்கிள். அப்போ அதை தொடர்ந்து கவனிக்கிற நேரங்களில் கரூர் ஸ்டாம்பிங் நடந்து வர பாயிண்ட்டுக்கு இப்ப அண்ணாமலை பேசுறாரு. இதுல அதை முக்கியமா நான் சொல்ல வந்தேன். அண்ணாமலை பேசுறாரு, அந்த ஆதரவை ஏற்றுக்கிறார். அப்ப அரசியல் ரீதியாத்தான் திமுக எதிரி என்றார், பாரதிய ஜனதா கட்சியை கொள்கை எதிரி என்றார். ஒரு கொள்கை எதிரியிடமிருந்து உனக்கு எப்படி ஆதரவு வருது, நீ ஏத்துக்குவேன்? அவன் இன்னொன்னு தேர்தல் நேரத்தில் அவன் எதுக்காக அந்த ஆதரவு கொடுக்குறான்? அரசியல் எல்லாமே ஒரு இயல்பான ஒரு விஷயம் தானே. அப்ப கொள்கைன்னு பேசாதீங்க. கொள்கைன்னு பேசினவங்க கூடயும் கூட்டணி வச்சவங்க திமுக அதிமுக எல்லாருமே தானே. அதான் மெயினான பாயிண்ட். கொள்கை ரீதியா அவங்க கூட்டணி வச்சாங்க, ஆனால் அவர்கள் கொள்கை எதிரி என்பதனால் கொள்கை ரீதியான இந்த புள்ளிகளை நீங்கள் பேசக்கூடாதுன்னு லாக் வச்சா யார் அந்த இடத்துல கொள்கையில ஜெயிச்சா? அவனுடைய கொள்கையில் உள்ளது அது. ஆர்எஸ்எஸ் உடைய அடிப்படை கொள்கையில் உள்ளது. பாபர் மசூதி இடிப்பு, பொது சிவில் சட்டம், இது எல்லாமே ட்ரிபிள் தலாக் அமெண்ட்மெண்ட், இது எல்லாமே அவங்க கொள்கையில் உள்ளது. லைனா ஒன்னொன்னா பண்ணணுங்கிறது அவங்களுடைய கொள்கை. இப்போ இவருடைய கொள்கை எதிரி அப்படிங்கிறாரு. அண்ணாமலை வந்து இது பேசுறாரு. அவர் எடப்பாடி சொல்றாரு புள்ளியா சொல்லி போட்டாச்சுங்கிறாரு. ஒரு தெளிவா வந்து சொன்னாரா? அது லேட்டாச்சு அவர் சொல்றதுக்கு. அதுக்கப்புறம் சொன்னார். என்ன சொல்ல வர்றேன் அப்படின்னா, சிபிஐக்கு வழக்கை மாற்ற வேண்டும் அப்படின்னு பிஜேபியுடைய வழக்கறிஞர் பிரிவுல இருந்து போய் உச்சநீதிமன்றத்தில் வாதிடுறாங்க. இவங்க வந்து எஸ்ஐடி ஃபார்ம் பண்ணணும் தான் நாங்கள் வாதிட்டோம் அப்படிங்கிறாங்க. விஜய் பேசும்போது என்ன சொன்னார் ஒரு காலத்தில், அஜித் குமாரோடைய விஷயமாக பேசும்போது என்ன சொன்னார் அப்படின்னா, சிபிஐக்கு வழக்கு மாற்றப்படுவதே பாரதிய ஜனதா கட்சியோடு அண்டர் டீலிங் வைக்கிறவங்க தான் அதை மாற்றுவாங்க. திமுக இந்த வழக்கை நீர்த்து போக செய்வதற்காகத்தான் இந்த வழக்கை வந்து சிபிஐக்கு மாற்றுவதை ஏற்குது. ஆனால் உண்மை நிலை அது இல்லை. கொஞ்சம் அறிவு குறைபாடோடு விஜய் பேசினார். ஏன்னா பிரச்சனை அந்த இடத்தில் அவனை அஜித்குமாரை அடித்துகளே தமிழ்நாட்டு அரசினுடைய காவல்துறை. அப்ப சிபிஐக்கு செல்வதன் மூலமாகத்தான் இது வழக்குடைய நீதி விசாரணை எடுக்க முடியும். ஆனா ஸ்டாம்பீடு அது இல்லை. இந்த வழக்கில் முக்கிய குற்றவாளிகள் விஜயுடைய கட்சிக்காரர்கள். இல்ல விஜய் தரப்புல இருந்து சிபிஐ கேட்கலையே. சிறப்பு பாயிண்ட்டுக்கு அதான் வர்றேன். சிபிஐக்கு வழக்கு மாற்றப்பட வேண்டும் என்று தீர்ப்பானதில்லை. இத்தனை நாளில் நங்கு நங்கு என்று கொட்டியது இப்படிலாம் கை வச்சுதான் சிரிச்சார்ல. இத்தனை நாளில் ஒரு இடத்திலாவது சிபிஐக்கு வழக்கு மாற்றியதில் எங்களுக்கு உடன்பாடு இல்லை, பாரதிய ஜனதா கட்சி இதை கேட்டதை நாங்கள் கண்டிக்கிறோம் சொன்னாரா? அப்ப என்ன கொள்கை உங்களுக்கு? மொத்தத்தில் ஒரு 6 மாசம் கூட ஆகல மொத்தமா கட்சியை ப்ராப்பரா பண்ணி தெரிஞ்சு எல்லாம். இவர் ஆக்டிவ் ஆகி கட்சி ஆரம்பிச்சு 1 வருஷம் இருக்கலாம், மேபி ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். தெரிஞ்சு இவர் ஆக்டிவா ஆக்டிவ்னா தான் அந்த பனையூர்ல இருந்து வெளியே வருது, திரும்ப உள்ள போறது. இந்த பாலிடிக்ஸ் பண்ண இவர் இந்த ஆக்டிவ் பாலிடிக்ஸ் பண்ண ஆரம்பிச்சு ஒரு 6 மாசம். இந்த 6 மாசத்திலேயே 5-6 கொள்கை சரிவு. மக்கள் எப்படி ஏத்துக்குவாங்கன்னு நினைக்கிறீங்க? இல்ல அந்த கரூர்ல பாதிக்கப்பட்ட மக்களே விஜய்க்கு ஆதரவான ஒரு நிலைப்பாட்டுல தானே இருக்காங்க. அதை பாதிக்கப்பட்டதுலேயே கசு வேணான்னு சொன்னவங்களும் இருக்கிறாங்க. அது இருக்காங்கல்ல. அப்போ அவங்களாம் யாரு? முழுக்க முழுக்க உயிரே போனாலும் பரவாயில்ல, இந்த ஸ்டாம்பீட்ல நின்னா உயிர் போயிருமோ பரவாயில்ல, விஜயை பார்த்துடணும் அப்படின்னு வந்த மக்கள் என் நிலையிலும் அவர் பக்கம் தான் நிற்பாங்க அப்படி பார்த்தா. ஆனால் அதிலையும் ஒரு 4 பேர் திரும்பிட்டாங்கன்னா அதுதான் சாதனை. ஐ மீன் அதுதான் எங்கள் தரப்புல சாதனை. மீனிங் எங்கள் தரப்புல நாங்கள் வைக்கக்கூடிய வாதம் சரின்னு சொல்ல வர்றேன். அவங்க எல்லாருமே இருந்தா கூட நான் சொல்றதுக்கும் நீங்க சொல்றதுக்கும் வந்து ஒத்து வராது. நான் சொல்றது வந்து
தெளிந்த நீரோடையாக சிந்திக்கக்கூடிய இளைஞர்களை பத்தி பேசிட்டு இருக்கேன். இதுல கூட தெளிவாக இருக்கிறவங்க இப்ப விஜயை ஃபாலோ பண்ண மாட்டாங்க அப்படின்றீங்களா? இல்ல, அதாவது அவர் சொன்ன கொள்கை நல்லா இருந்தது. திரும்ப நான் ரொம்ப நியாயமா வைக்கிறேன். ஏதோ குட்டுத்தனமா அவர் எதிர்க்கணுங்கிறது என் நோக்கமே இல்ல. உதாரணத்துக்கு ஒரு நாளைக்கு வந்து இப்போ நான் நீங்க சொல்றேன்ல, இன்னும் புரிஞ்சுக்கமா சொல்லணும்னா, உதாரணத்துக்கு நாளைக்கு வந்து ஆமாங்க இந்த மாதிரி சிபிஐ எப்படிங்க பிஜேபி கேட்கலாம், எங்க நாலேஜுக்கே வராம இதை கேட்டாரு, அது அறிக்கை கொடுக்க தான் கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு, இப்பதான் நினைச்சிருக்கிறேன் நான், அது தப்பு தான் அப்படின்னு சொல்லிட்டாருன்னா அவர் அக்செப்ட் பண்ணுவோம். பிஜேபி அண்ணாமலை யாருங்க இதுல வந்து கருத்து சொல்றதுக்கு? இதான் சாக்குன்னு நீங்க என்ன கிட்ட வர பாக்குறீங்களா? நீங்க எல்லாம் என்னுடைய கொள்கை விரோதிகள் அப்படின்னு ஒரு தெளிவா பேசினாருன்னா அக்செப்ட் பண்ணலாம். அப்ப இந்த தெளிவு யாருக்கெல்லாம் இருக்கிறதோ அவர்கள் எல்லாம் எதிர்க்கத்தான் செய்வார்கள். அதை விட்டுட்டு சிஎம் சார் நான் வீட்டில் தான் இருப்பேன், இல்லை ஆஃபீஸில் இருப்பேன், இதையெல்லாம் மக்கள் ரசிக்கலை. உங்களிடம் அப்படி ஒன்று எதிர்பார்க்கவும் இல்லை. ஏன்னா நீங்கள் இறங்கி பத்திரிகையாளர்களுக்கு கூட சொல்லலாமே, நீங்கள் ஒரு தலைவன்னா அங்கே இறங்கினார்ல ஏர்போர்ட்டுக்கு, அப்போ கூட ப்ரெஸ்ஸை மீட் பண்ணியிருக்கலாம். இல்லை ஒரு பெரிய அசம்பாவிதம் நடந்து போயிடுச்சு, இது உண்மையிலே நான் வந்து நிர்கதியாக நிற்கிறேன், என் மக்கள் இழந்ததை வந்து நான் என்னால் வர்ணிக்க முடியல, நான் ஸ்டெடியாக இல்லை, நான் சோகத்துடைய உச்சத்தில் இருக்கிறேன், என்ன நடந்ததுங்கிறத வந்து நான் கொஞ்சம் ஆய்வு பண்ணிட்டு தான் என்னால் பேச முடியும், அது வரைக்கும் உங்கள் யூகங்களுக்காக நீங்கள் எதையாவது பேசி வச்சிடாதீங்க, சத்தியமாக நான் ரொம்ப சோகத்தில் இருக்கிறேன், நான் இன்னொரு நேரத்தில் உங்களுக்கு சந்திக்கிறேன்னு போயிருக்கலாமே. எல்லாருடைய எதிர்பார்ப்பாகவும் தான் இருந்துச்சு. அதை கூட அட்ரஸ் பண்ண தெரியல. இவர் லீடர் எப்படி ஏற்றுக்கிறது? நீங்கள் ஒன்று சொல்லலாம், இப்போ தானே வந்திருக்காரு, கொஞ்ச நேரம் கழிச்சு பார்க்கலாம். அப்போ கொஞ்ச நேரம் கழிச்சு பார்க்கலாம் விஜய், இப்போ ஒரு ஓட்டு போட வேணாம். அந்த முடிவுக்கு நம்ம வரணுங்கிற அந்த முடிவுக்கு மக்கள் வருவார்கள், வந்து விட்டார்கள். எனவே விஜயுடைய என்ட்ரி என்பதுக்கும் ஜன்சுராஜ் பார்ட்டியுடைய என்ட்ரியும் பிரசாந்த் கிஷோருக்குமே வந்து ஒப்பீடு செய்வது நியாயம். அந்த மாதிரி நான் சொன்னது பப்ளிக் ரெஸ்பான்ஸ்ல விஜய் பெரியாள்னு, அரசியல் அனுபவத்துல விஜய் மாதிரி பன்மடங்கு பெரியாள் வந்து பிரசாந்த் கிஷோர். ஏன்னா வந்து உண்மையிலேயே பீகார்ல வந்து காங்கிரஸ் மட்டும்தான் பிஜேபி எதிர்கொள்ள வேண்டும், இருமுனை போட்டி ஒரு கால் இருந்திருந்தால், அதாவது தேஜஸ்வியோடு சேர்ந்து பிஜேபி எதிர்கொள்ளக்கூடிய இருமுனை போட்டி இருந்திருந்தால், ஓப்பனாக சொல்கிறேன், இது வருத்தமான விஷயம்தான், இருந்தாலும் ஓப்பனாக ஃப்ராங்காக சொன்னோம்னா பிஜேபி இதை இந்து முஸ்லீம் மதவாதம், வெறி பிரச்சாரம், வெறுப்பு பிரச்சாரம் இந்த கோணத்தில் எப்போ எடுத்துகிட்டு போயிருக்கோம். பிரசாந்த் கிஷோர் வந்து இன்னொரு மும்முனை போட்டியாக அதை மாற்ற போய் தான் அந்த போட்டி வந்து வேலைவாய்ப்பு, இளைஞர்கள், அந்த பிரச்சனையெல்லாம் கொஞ்சம் அந்த அளவுக்கு புத்திசாலி. அவ்வளவுக்குலாம் விஜய் கூறு பத்தாது அரசியல்ல, அரசியல்ல அந்த அளவு இவர் அளவுக்கு பத்தாது. அப்படி பார்க்குறப்ப ஃபெமிலியாரிட்டி பாப்புலாரிட்டி பார்க்குறோம், விஜய் இஸ் வெரி டாலர் தென் பிரசாந்த் கிஷோர். ஆனால் வந்து பொலிட்டிக்கல் ஸ்ட்ராட்டஜின்னு வரும்பொழுது பிரசாந்த் கிஷோர் இஸ் ஃபார் வே பெட்டர் தென் விஜய். ஓகே சார். சரி, இதெல்லாம் கடந்து காங்கிரஸ் உடைய அந்த பீகார் வீழ்ச்சிக்கு பிறகு இங்க தமிழகத்துல வந்து விசிக தரப்புல இருந்து ரவிக்குமார் அவர்கள் ஒரு கருத்தை முன்வைக்கிறாரு, ஆட்சியிலும் அதிகாரத்திலும் நாங்க பங்கு கேட்க மாட்டோம் அப்படின்னு ஒரு கருத்தை முன்வைக்கிறாரு. ஒருவேளை அங்க இருக்கக்கூடிய வீழ்ச்சிக்கு வேற யாரும் இனிமே கேட்க கூடாது அப்படின்னு திமுக தரப்புல இருந்து விசிகக்கு காங்கிரஸ் மூலியமா வைக்கக்கூடிய அழுத்தமா இதை பார்க்கலாமா சார்? இது ஒண்ணு பல இடத்துல சொல்றது தான், இது ஒண்ணு புரிஞ்சுக்கங்க. பீகாரில் நடந்ததை போன்று அப்படின்னு நீங்க கம்பேர் பண்றதே தவறு. அது ஏன் அப்படின்னா, நேற்று கூட துணை முதல்வர் வந்து ஒரு புத்தக விழாவில வந்து ரொம்ப அழகா பேசினார். அப்படின்னு பேசினார், நல்லா பேசினார், ரொம்ப அருமையா இருந்துச்சு. உதயநிதி அப்செட்டு, செல்வப்பிரந்தகை அப்சென்ட், அது எங்கள் தலைவர் செல்வப்பிரந்தகை வந்து பயங்கரமா ரசிச்சு கேட்டாரு. அதனால வந்து அந்த அளவுக்கு ரொம்ப இன்டாக்டா இருக்கு. இது ஏன் தேவைப்படுது அப்படின்னா, எந்த பயத்தினாலோ எந்த தேர்தலினுடைய பாதிப்பினாலோ கிடையாது. ஏன்னா பீகார் போன்று இங்க நடக்க போவது இல்லை, நடக்க போகக்கூடாது, அதை நம்ம பார்த்துக்க போறோம். அப்படிங்கிற பட்சத்துல நீங்க கடந்த ஒரு வருடமாகவே எடப்பாடி பழனிசாமியுடைய பேச்சை நீங்க பார்த்துருந்தீங்கன்னா புரியும். அவர் என்ன பண்ண போறேன், எப்படி ஆட்சி அமைக்க போறேன், எப்படி வியூகம் அமைக்க போறேன்லாம் விட்டாரு ஒரு வருஷமா. அந்த கூட்டணி உடையும், அந்த கூட்டணி உடையும், அந்த கூட்டணி நீங்க கொஞ்சம் பேர் வருவாங்க, சிவக்கு கம்பளம் வந்து கம்யூனிஸ்டுக்கு விரிக்கிறதுக்கு நான் தயாரா இருக்கிறேன், பிள்ளையார் சொல்லி போட்டாச்சு விஜய்க்கு, திருமாவளவன் இங்க வந்துருவாரு, காங்கிரஸ் இங்க வந்துரும், இப்படி அவரே ரொம்ப பலவீனமா திங்க் பண்றாரோ. அப்ப அததான் பேசினாரு அவரு, அவர் பலவீனமான ஆள் தான் அவரு. இந்த குற்றச்சாட்டும் முன்வைக்கிறாங்க, அப்படி பேசினாரா? சோ இந்த கூட்டணி என்பது ரொம்ப முக்கியமானதாக பார்க்கப்படுகிறது. ஏன்னா இந்தியாவிலேயே இப்படி இன்டாக்டா எந்த முதல்வராலும் ஒரு கூட்டணியை தக்க வைக்க முடியாது. இல்ல சார், ஜனவரிக்கு பிறகு திமுக கூட்டணி உடையும் அப்படிங்கறதுல பலர் வாதம் முன்வைக்கிறாங்களே. போன ஜனவரில இருந்து சொல்லிட்டு இருக்காங்க. சரியா? அதெல்லாம் வாய்ப்பே கிடையாது. ஏன்னா எதுவுமே வாய்ப்பு கிடையாது. நீங்க திரும்ப சொல்ற மார்க் மை வேர்ட்ஸ். ஏன் அப்படின்னா இது வந்து இப்போ எங்கள் நினைச்சுங்களேன், இப்போ எங்கள் தலைவரை பொறுத்த வரைக்கும் கொள்கை ரீதியாக அரசியல் ரீதியாக நான் யாரையுமே அண்ணன்னு கூப்பிட்டதில்லை. என் அண்ணன் ஸ்டாலின்ங்கிறார். அந்த அந்தஸ்து வரணும்னா அது எவ்வளவு கொள்கை ரீதியான ஒரு பிணைப்புல வரும். அது இது கொள்கை ரீதியாக நிற்கிறது, நம்ம இதுல மாற்றே இருக்காது அப்படின்னு எங்கள் தலைவர் சொன்னார். அதே மாதிரி ஒரு கொள்கை ரீதியான பிணைப்பு தான் தமிழகத்தில் நான் அதிகம் பேரன்பு கொண்டு மதிக்கக்கூடிய பெரிய தலைவர் எழுச்சி தமிழருடைய விடுதலை சிறுத்தைகள் கட்சி. அப்ப இவங்க எல்லாருமே இது எல்லாமே வந்து ஒரு கூட்டணியை வந்து எப்படி அமைந்திருக்குது அப்படின்னா கொள்கை ரீதியாக வந்து உறுதியாக அமைந்த கூட்டணி.
எந்த வகையில் இவங்க பிரிவாங்கன்னு நினைக்கிறீங்க? இவங்களுக்கு இப்படி நீங்க வச்சுக்கீங்களேன், வெளியே போறாங்க, என்ன பண்ணுவாங்க? தனிச்சு நிப்பாங்களா? இல்ல சார், விஜய் கூட கூட்டணி வைக்கலாம், அதிமுக கூட விஜய் கூட்டணி தான் வைக்கலாம். ஏன்னா ஜனவரிக்கு பிறகு அதிமுக பாஜக கூட்டணியே உடையும். அந்த அப்ப பேசலாம். இரட்டை இலை. அதிமுக பாஜக கூட்டணி உடையட்டும். அப்ப வேணா நம்ம வந்து யார் எப்படி போறாங்கன்னு தெரியாதுன்னு சொல்லலாம். ஓகே. நான் எங்களை பத்தி சொல்லல, இல்ல யார் மற்றவர்களை பத்தி. நீங்க வந்து அவர் அப்படி சொன்னாரு, விசிகால வந்து அப்படி சொன்னாரு, கம்யூனிஸ்ட் இப்படி சொன்னாங்க அப்படின்னா மத்தவங்களுக்கு ஏதாவது ஒரு ஆப்ஷன் ஏற்படலாம். பாஜக கூட்டணியில இருந்தவர்கள் வெளிவந்தால் பிறருக்கு என்ன ஆப்ஷன் வரும்ன்றது நம்மளால சொல்ல முடியாது. மற்றபடி இவங்க எல்லாரும் ஒன்று சேர்ந்து பாஜக கூட்டணிக்கு போயிட்டு விஜயுடைய கரூர் ஸ்டாம்பீட்ல இருந்து அந்த சிபிஐ விவகாரத்துக்கு மாற்றப்பட்டதிலிருந்து அவர் எஸ்ஐஆர் பற்றி பேசிய வீடியோ, ஒரு இடத்துல மோடியை பத்தி பேசல, ஒரு இடத்துல ஒன்றிய அரசை பத்தி பேசல, ஒரு இடத்துல ஞானேஷ்குமார் பத்தி பேசல. எதுக்கு இந்த வீடியோனே தெரியல. என்னமோ நான் அவர் வீடியோ பாக்குறவங்க எஸ்ஐஆர் ப்ராசஸ் வந்து தமிழ்நாடு ஸ்டாலின் நடத்த போறாருன்ற மாதிரி நினைச்சுக்குவாங்க அவர் பேசுறதை கேட்டா. ஒரு அரசியல் தெளிவற்று அவர்கள் இருப்பதை பார்க்குறோம். நான் ஆரம்பத்திலே சொன்னேன், எங்களுடைய கொள்கை எதிரி பிஜேபி, எங்களுடைய அரசியல் எதிரி திமுகனாரு. அப்போ தான் ஒரு கொஷின் கேட்டுக்கிட்டு இருக்கிறேன். ஒருவரை அரசியல் ரீதியாக, நீங்கள் ஒரு அரசியல் கட்சியில் இருக்கிறீங்க, நான் ஒரு அரசியல் கட்சியில் இருக்கிறேன் வச்சுக்கோங்க. நீங்கள் காங்கிரஸ் இருக்கீங்க, நான் காங்கிரஸ் இருக்கேன், நீங்கள் திமுக இருக்கீங்கன்னு வச்சுங்களேன். இப்போ உங்களை நான் வந்து எதிர்க்கலை. ஏன் எதிர்க்கலை? கூட்டணி மட்டும் இல்லை, எதிர்க்கிறதுன்னு ஒன்று இருக்குது. உங்களை ஏன் எதிர்க்கலைன்னா 2 பேருக்கும் ஒரே மாதிரியான கொள்கைங்கிறதுனால நான் எதிர்க்கலை. சமத்துவம், சமூக நீதி, செகுலரிசம் இதெல்லாம் வந்து உங்களுக்கு எனக்கு ஒரே மாதிரி ஒத்து போகுது, நான் எதிர்க்கலை. உங்களை எப்போ நான் எதிர்ப்பேன் அப்படின்னா, உங்கள் கொள்கை வேறாக என் கொள்கை வேறாக மாறும்போது தான் உங்களை எதிர்ப்பேன், இல்லைங்களா? அப்போ அரசியலில் ஒருவரை அரசியல் எதிரியாக தீர்மானிப்பது எது? கொள்கை. பிஜேபி என் கொள்கை எதிரி, ஒரு அரசியல் எதிரினா இது என்னையா புது விளக்கம்? புரியுது உங்களுக்கு? அப்போ ஒருத்தர் அரசியல் எதிரி ஆக்குவதே அவங்களுடைய கொள்கை தானே. அப்போ இந்த மாதிரி என்ன பேசுகிறோம் என்ன செய்கிறோன்னே தெரியாமல் விஜய் வந்து ஆரம்பத்துல இருந்தே இப்படி திணறி கொண்டிருக்கிறார். அப்படிங்கிறதுனால தான் இந்த நிலைப்பாட்டு நம்ம வர வேண்டி இருக்கிறது. சரி, இதெல்லாம் கடந்து ஒருவேளை அந்த நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பாஜக கூட்டணி உடைஞ்சது அப்படின்னா அந்த எலெக்ஷன் 2026 எலெக்ஷன் அதுக்கு பிறகு அது வரைக்கும் அதிமுக வந்து ஒரு நம்ம ஏற்கனவே பிளவுபட்டிருக்கு, பாஜகவோட கூட்டணியில இருக்கு அப்படிங்கிறதுனால அதிமுகவை இப்ப யாரும் பெருசா பார்க்காத ஒரு சூழல் இருக்கும்போது அந்த கூட்டணி உடையும் அப்படிங்கிற ஒரு சூழல் ஏற்படும் போது டஃபா இருக்குமா காம்படிஷன்? வேணா இப்படி பண்ணலாம், அந்த கூட்டணி உடைந்து விஜய் வந்து அதிமுகவோட செல்வாரே. ஆனால் அவர் தான் முதலமைச்சர் வேட்பாளரா தன்னை நீங்க தான் சொல்றீங்க எது வேணா மாறும் அப்படின்னு. ஓகே, அந்த அனுமானத்துக்கு நீங்க வந்தனாலதான் நானே இதுக்கு வர்றேன். இல்லைன்னா நோ மாறாது, எதுவுமே நடக்காதுன்னு போயிருப்பேன். நீங்க இப்படி ஆகுமா அப்படின்னு கேட்கறப்ப நான் சொல்றேன். ஏன்னா பிஜேபி வந்தாதான் அவர் போவார். அது அவர் சொல்லியிருக்காரு, அதெல்லாம் டெக்ளேர் பண்ண விஷயங்கள் அதெல்லாம் சொல்லியிருக்காரு. மீனிங் பாஜகவோட என்னைக்கும் கூட்டணியில் இருக்காரு, பாஜக கூட்டணியில் இருக்கிற ஏடிஎம்கேவோட எப்படி போவார் அவரு? மேபி எடப்பாடி கூட யோசிக்கலாம், மொத்தமாக தோத்துட்டு ஒன்றும் இல்லாமல் ஆகிறதுக்கு வந்து வேணா இப்படி பேசுவோமா, விஜய் நான் ஒரு 2 வருஷம் இருக்கிறேன், நீங்கள் ஒரு 2 வருஷம் இருங்க, நடக்காத விஷயத்துக்கு என்ன பெரிய பிரச்சனை, வாங்க பேசிக்குவோம் அப்படின்னு கூட 2 பேர் பேசிக்கலாம். ஆனால் டஃபாக இருக்கும். அப்படி ஒரு கால் நடந்துச்சுன்னு வைங்களேன். அப்படிதானே பவன் கல்யாணம் சரி கட்டினாங்க, துணை முதல்வராக கூட பண்ணலாம் வாங்கன்னு கேட்கலாம். விஜய் கட்சியில் அதிமுக நிலைப்பாடை மாத்துறதை விடுங்க, அது பெரிய கட்சி விஜயை விட. விஜய் கட்சி ஆட்கள் நிலைப்பாடை மாற்றலாம். நம்ம எப்படியாவது திமுக வீழ்த்துறது தான் நம்முடைய நோக்கம்னு. அவங்க தான் பிஜேபிலேருந்து வந்துட்டாங்கல்ல, நம்ம துணை முதல்வர் ஆயிடுவோமே என்ன இருக்கு? இல்லை நம்ம செகண்ட் டென்யூர் 2.5 இயர்ஸ் நம்ம கேட்போமே என்ன இருக்கு? இல்லைனா முக்கிய இலாக்காக்களை கேட்போமே என்ன இருக்கு? அப்படிங்கிற மாதிரி ஒரு முடிவுக்கு வருவார்களான்னு கண்டிப்பாக டஃபாக இருக்கும். ஏன்னா அவங்க 2 பேரும் கம்பைன்ட் ஃபோர்ஸாக வந்தால் கண்டிப்பாக டஃபாக தான் இருக்கும். கண்டிப்பா சார். நன்றி சார், நிறைய விஷயங்கள் பகிர்ந்தீங்க. நன்றி. MCR Pure Cotton Club, formals and casual shirts. No compromise. உங்க சைடுலயும் எங்க சைடுலயும். It's a GT promise. ரகங்கள் பலவிதம், ஒவ்வொன்றும் உலகத்தரம். தமிழக உற்பத்தியில் உங்கள் அனுஜ் ஸ்டைல்ஸ்.